லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்களுடைய உரையும் அதற்கு பதிலாக மோடி அவர்களுடைய உரையும் நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் சந்திரசூட் அவர்களுடைய ஒரு கருத்து அதுவும் பரவலாக பேசப்படுது. அதாவது அவர் சொல்கிறாரு, நீதிமன்றங்கள் வெறும் செங்கல்களாலும் காங்கிரீட்களாலும் கட்டப்படுவதில்லை, அது நம்பிக்கையால் கட்டப்படுது. அந்த நம்பிக்கையை வைத்து தான் மக்கள் நம்மக்கிட்ட வராங்க. நம்ம யாருக்கும் தலை வணங்கக்கூடாது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு மட்டும்தான் தலை வணங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. என்டிஏ தலைமையிலான கூட்டணி அமைந்த பிறகு, ஆட்சி அமைந்த பிறகு பல்வேறு கருத்துக்கள் வர்றதை பார்க்குறோம். இன்றைக்கு நீதிபதி சந்திரசூட் அவர்களுடைய இந்த கருத்தும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அடிப்படையா ஒரு விஷயத்தை நம்ம உணரணும். மக்களை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, யாருக்கு என்ன அதிகாரம் கிடைக்கிறது, ஏன் கிடைக்கிறது, அந்த அதிகாரத்தை எப்படி செயல்படுத்துறாங்க என்பது எல்லாமே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தெரியாத ஒரு சூழல் நடக்குது. சாதாரண மக்கள் இன்னைக்கு காலையில் எழுந்து மாலை வரை உழைப்பை செலுத்தக்கூடிய ஒரு இந்திய குடிமகனுக்கு தலைமை நீதிபதி யார், அவரது அதிகாரம் என்ன, பிரதம மந்திரி யார், அவரது அதிகாரம் என்ன, முதல்வர் யார், அவர் அதிகாரம் என்ன, அமைச்சரவை, இவைகளெல்லாம் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நிர்வாகம் நடத்துபவர்களுக்கு அது தெரிய வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு வழக்கறிஞருக்கோ அல்லது நீதிமன்ற பணியாளருக்கோ அல்லது நீதிபதிக்கோ எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ இப்படிப்பட்ட நபர்கள் மக்களுடைய அதிகாரத்தை செலுத்தும் பொழுது தாங்கள் ஏன் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம், எப்படி அமர்ந்திருக்கிறோம், இந்த அதிகாரம் எங்கிருந்து தனக்கு வழங்கப்பட்டது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளணும். சென்ற தேர்தலின் போது மோடி பேசிய பேச்சு, நான் இயற்கையாக பிறக்கவில்லை, எனது தாய் இருந்த பிறகு தெரிந்து கொண்டேன். நல்லா கவனிங்க, தாய் இருந்த பிறகு தெரிந்து கொண்டேன், நான் கடவுளால் பிறப்பிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீங்கள்லாம் சாதாரணமான நபர்கள், இந்த அதிகாரத்துக்கு வர்றதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் உங்களுக்கு அருள் புரியணும் என்பது போன்ற கட்டுக்கதைகளை விதைக்கிறாங்க. அப்படிப்பட்ட கட்டுக்கதைகள்ல மக்கள் மயங்கி இருப்பதனுடைய ஒரு வடிவம் தான் நேற்று ஏதோ போலே பாபான்னு ஒருத்தர் இருக்காராம், அவரை சந்தித்து அவர் காலடி மண் பட்டால் அந்த மண்ணை கொண்டாந்து வீட்டில் வச்சோம்னா எல்லா துன்பமும் விலகிடும் அப்படின்னு ஒரு பவர் இருக்கு என்று நம்பப்பட்ட ஒரு செய்தி. அதற்கு போய் 120 மக்களுக்கு மேல இறந்த செய்தி. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த மக்களுக்கெல்லாம் அதிகாரம் என்பது தன்னிடம் உள்ளது, அந்த அதிகாரத்தை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்றது தெரியல. இது எங்கிருந்து வருகிறது? அரசமைப்பு சட்டத்திலிருந்து வருது. இந்த அரசமைப்பு சட்ட நிர்வாகமும் எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சமூக ரீதியான ஒப்பந்தம். நீங்க, நான், இந்தியாவினுடைய அனைத்து குடிமக்களும் ஒரு சோசியல் கான்ட்ராக்ட்ல இயங்குறோம், சமூக ஒப்பந்தத்துல இயங்குறோம். நாம் அனைவரும் சமம். அடிப்படை அதான், நாம் அனைவரும் சமம். நாம் ஒரு அரசை ஏற்படுத்துறோம். நாம தான் ஒரு அரசை ஏற்படுத்துறோம். அரசு நம்மளை பிறப்பிக்கல. அரசு கடவுள் அல்ல, பிரதமர் கடவுள் அல்ல. நம்ம எல்லாரும் சமமா இருக்கும் பொழுது நம்ம ஒரு நிர்வாக எந்திரத்தை தயார் செய்யறோம். ஒரு காரை தயார் பண்ற மாதிரி நிர்வாக எந்திரத்தை தயார் செய்யறோம். அந்த எந்திரம் எப்படி இயங்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறோம். அதுல யார் டிரைவிங் சீட்ல இருக்கணும்னு தீர்மானிக்கிறோம், யார் ஃபியூவல்னு தீர்மானிக்கிறோம். இப்படி சோ நம்ம தலைமை நீதிபதி என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இந்த நாட்டில் தனிநபராக அதிகாரம் படைத்தவர்கள் என்று யாரும் இல்லை, அனைவருமே சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். அந்த சட்டம் அரசமைப்பு சட்டத்திலிருந்து பிறக்கிறது. அந்த அரசமைப்பு சட்டம் தான் நம் அனைவரையும் கட்டுப்படுத்தக்கூடிய, வழிநடத்தக்கூடிய ஒரு சக்தி. அந்த அரசமைப்பு சட்டத்தை இந்திய மக்கள் கூடி அவர்களுக்காக அவர்களே இயற்றியதாக பொருள் கொண்டுதான் இந்த அரசு அமைப்பு இயங்குகிறது. அந்த அரசமைப்பின் ஒரு தூணாக சட்டம் இயற்றும் துறைக்கும் அந்த சட்டத்தை நிர்வகிக்கும் துறைக்கும் சமமாக சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு துறையாக நீதித்துறை இருக்கிறது. இதுல இன்னொரு வார்த்தையும் அவர் சொல்லி இருப்பார், நல்லா கவனிங்க. பெரும்பாலான நீதிபதிகள், பெரும்பாலான வழக்கறிஞர்கள் ஒரு சொற்பிரயோகத்தை பயன்படுத்துவார்கள். நீதிமன்றம் என்பது
டெம்பிள் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதிக்கான கோவில். இது மிக தவறான ஒரு புரிதல். இந்த சொற்பிரயோகம் தவறான ஒரு சொற்பிரயோகம். இது அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இயற்றப்பட்ட சட்டங்கள் சரியாக இருக்கின்றனவா, சரியாக செயல்படுகின்றனவா என்கிற பார்வையில் இருவேறு தரப்புகளுக்கான அல்லது பல தரப்புகளுக்கு இடையிலான ஒரு டிஸ்பியூட்டை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அவை. எனவே அங்கு புனிதம் என்பது ஏதோ வானத்திலிருந்து வருவதாகவோ அல்லது பிறப்பிலிருந்து தனக்கு கிடைப்பதாகவோ யாரும் எண்ணிக்கொள்ளக் கூடாது. இது சாதாரண மக்கள் தங்களுக்காக ஏற்படுத்திய ஒரு நிர்வாக அமைப்பு. அந்த மரியாதையை அந்த இடத்தில் உள்ளவர்கள் மக்களுக்கு வழங்க வேண்டும். இதுதான் பிரதமரும் செய்யணும், இதைத்தான் முதல்வரும் செய்யணும், இதைத்தான் ஆளுநரும் செய்யணும். இவர்கள் எல்லாம் தாங்கள் வானத்திலிருந்து அதிகாரத்தை பெற்று கொண்டு வந்தவர்கள் போல நடந்து கொள்ளக்கூடாது. அதை தான் நாம என்ன சொல்றோம்னா, சட்டத்தின்படி நடக்காமல் அதிகாரத்தை ஒருவர் கையில் எடுத்து கொண்டு செயல்படும் போது அதை அதிகார வரம்பு மீறல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்லை, இதே பாஜக கூட்டணி இல்லாமல் பெரும்பான்மையாக ஆட்சி இருக்கும்போது கடந்த ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம பார்த்தோம், நீதிபதிகள் எல்லாமே பேட்டி கொடுத்தாங்க, பத்திரிகை செய்தி கொடுத்தாங்க, அதிகாரங்கள் தலையீடு இருக்கிறது, அதாவது சுதந்திரமாக செயல்பட முடியவில்லைன்னு சொல்லி பல்வேறு அழுத்தங்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு பாஜக பெரும்பான்மை இல்லை, கூட்டணி ஆட்சி தான் இருக்குது. அந்த சூழலில் தலைமை நீதிபதியுடைய யாருக்கும் தலை வணங்க வேண்டாம், யாரை கண்டும் பயப்பட வேண்டாம், இந்த மாதிரியான கருத்துக்கள் ஒரு பேசு பொருளாகுது இல்லையா? இல்லை, இப்போ அதை நம்ம இப்படியும் இன்டர்பிரேட் பண்ணலாம். என்னன்னா, நீதிமன்றங்கள் தங்களுக்கு அரசமைப்பு சட்டம் நியமித்துள்ள கடமையை செயல்படுத்தினால் போதும், எந்த ஒரு தனிநபருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்ன பொருளாக எடுத்துக்கொண்டால், நீதிமன்றங்கள் நிர்வாக இயந்திரத்துக்கு பயப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. பயப்படுகின்றன என்பதை விட அதிகாரத்துக்கு வருபவர்கள் நிர்வாக இயந்திரத்திற்கு சார்பாக செயல்படும் பல நீதிபதிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாங்கள் RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படும் நீதிபதிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் RSSல் இயங்கியவன் என்று சொல்லக்கூடிய நீதிபதிகளை பார்க்கிறோம். RSS BJP என்னை அரசியலுக்கு வர சொன்னார்கள், எனவே நான் நீதிபதி பதவியை துறந்து அந்த இயக்கத்திற்கு செயல்பட போகிறேன் என்று சொல்றவங்களை பார்க்கிறோம். RSS BJPயில் இயங்குகிறவர்களை நீதிபதியாக நியமிப்பதை நாம் பார்க்கிறோம். நீதிபதியாக நியமிக்கப்பட்ட பின் RSS பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கைகள் எங்கிருந்து வருகின்றனவோ அவற்றை இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை விட்டுட்டு இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் மேற்கோள் காட்டி தீர்ப்பு எழுதும் நீதிபதிகளை பார்க்கிறோம். தலைமை நீதிபதி என்பதால் அவர் ஒரு ஹெட்மாஸ்டர் போன்று கையில் ஒரு கொம்பை வைத்துக் கொண்டு இந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகளை கண்டிக்க இயலாது. ஆனால் நீங்களும் நானும் கண்டிக்கலாம். அவர்கள் அதிகார வரம்பு மீறுகிறார்கள் என்பதை எடுத்து சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லுகின்ற தன்மையில் இன்றைய ஊடகங்கள் இல்லை. ஊடகங்கள் மக்களின் குரல். இப்போ நானோ நீங்களோ ஒரு குரல் எழுப்பினால் தனிநபராக இருக்கிறோம். ஆனால் ஊடகம் என்று வரும்பொழுது அது மக்களினுடைய ஒட்டுமொத்த குரலின் பிரதிபலிப்பாக வெளியில தெரியுது. நம்ம குரல் தான் அது, அப்படிதான் அது இருக்கணும். அதே போன்று அரசின் சட்டங்களை, அரசின் திட்டங்களை அது இருப்பது போல மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் ஊடகங்களுக்கு இருக்கு. அப்போ அதனாலதான் அதை ஊடகம் சொல்றோம். இது ஒரு கம்யூனிகேட்டிங், ஒரு இரண்டுக்கும் இடையிலான ஊடாக செல்வதுதான் ஊடகம் நம்ம சொல்றோம். ஆனால் இன்னைக்கு எப்படி நடக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா, ஊடகங்கள் ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாதிரி அரசின் ப்ராபகண்டாவாக மாறிவிடுகிறது. நீதிபதிகள் எந்த அளவிற்கு இருக்காங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நேரடியாக மீடியாவிற்கு அவர்களே தொடர்பு கொள்ளும் நிலைக்கு வர்றாங்க. நான் இதையெல்லாம் செய்திருக்கிறேன், இதை நீங்க மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று ஒரு பப்ளிக் ரிலேஷனுக்காக ஆசைப்படுகிற நீதிபதிகளை நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நீதிமன்றம் எப்படி இருந்தது ஒரு காலத்துலன்னு பார்த்தீங்கன்னா, தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் தங்கள் தீர்ப்புகளை அடையாளப்படுத்திய காலம் இருந்தது. எந்த ஒரு நீதிபதியும் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கறது இல்லை. எந்த ஒரு நீதிபதியும் மீடியாவை நேரடியாக சந்திப்பதில்லை.
ஆனால் இப்பொழுதெல்லாம் தீர்ப்புகள் வழக்கறிஞர்களுக்கு வருவதற்கு முன்பாகவே மீடியா ஹவுசஸ் உடைய இமெயிலுக்கு சென்று விடுகின்றன. அப்படிப்பட்ட தீர்ப்புகளும் அப்படிப்பட்ட செயல்பாடுகளும் நடக்கின்றன. இந்த மாதிரியான ஒரு புதிய ஒழுங்கு, இது ஒழுங்கினம் சொல்வதா அல்லது புதிய ஒழுங்குன்னு சொல்வதா என்பதை நம்ம தான் முடிவு செய்யணும். இந்த புதிய ஒழுங்கு என்பது இன்றைய காலத்தின் எழுத்தாக, விதியாக மாறிவிட்டது. அப்போ இது எங்க போய் நிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாக இயந்திரத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் நீதிபதிகளுக்கு வருவது அதிகரித்து விட்டது. இதைத்தான் நீங்க பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, அரசியலில் ஈடுபட விரும்பும் நீதிபதிகள் எழுதிய தீர்ப்பு மாதிரி இது இருக்கிறது என்று சமூக வலைதளத்தில் மக்கள் பரிகசிக்கக்கூடிய அளவில் செயல்பாடுகள் மாறி இருக்கிறது. இதைத்தான் தலைமை நீதிபதி சுட்டிக்காட்டுகிறார் வேறு விதமாக. நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள், நீங்கள் யாருக்கும் அஞ்சி பணி செய்யாதீர்கள், இது கோயில் என்று சொல்லிக் கொள்ளாதீர்கள், இதை புனிதப்படுத்தாதீர்கள். புனிதப்படுத்துவது என்பது இதை குறை சொல்லிவிட்டால் அவர் தேச துரோகம் செய்து விட்டார் என்பது போல பிரபலப்படுத்துவது என்பது இந்த நிர்வாகத்தை சீரமைக்க உதவாது. எப்படி நாம் லா மேக்கிங் ஹவுஸ், எம்எல்ஏ எம்பி இருக்கக்கூடிய சட்டமன்றம், மக்களவை, பாராளுமன்றத்தை விமர்சிக்கிறோமோ, எப்படி நாம் முதல்வர், பிரதமர், முதல்வருடைய அமைச்சரவை, பிரதமருடைய அமைச்சரவையை விமர்சிக்கிறோமோ, அதே போன்று நீதி நிர்வாகத்தையும் விமர்சிக்க ஜனநாயக கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிறது. அதை புனிதப்படுத்திவிட்டால் அந்த விமர்சனம் வராது, அந்த நிர்வாகம் சரியாக இயங்காது. நீதிபதி சந்திரசூட் அவர்களுடைய அந்த கருத்தை ஒட்டி தான் நீட் வழக்கும் இப்போ 7ஆம் தேதி அவருடைய பார்வைக்கு வருது. அவர் நீட் சம்பந்தமான வழக்குகளை நானே எடுத்துக்கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வழக்கு பாஜகவுக்கு ஒரு பெரும் பின்னடைவாக இருக்கும்னு சொல்லப்படுது. ஏன்னா நாடு முழுவதும் எதிர்ப்புகள் பலமாக இருக்கிற நம்ம பார்க்குறோம். இந்த நீட் விவகாரத்தில் அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? பாஜகவுக்கு எதிராக இருக்குமா? இல்லை, இப்போ பாஜகவிற்கு மட்டும் நீட்டுன்னு இல்லை, நீட்டினுடைய ஆரிஜின் போய் பார்த்தீங்கன்னா பல முறை சொன்ன மாதிரி உச்ச நீதிமன்றத்திலிருந்து தான் அந்த உத்தரவே போகுது. ஒரு புதிய சட்டம் வேணும், ஒரு தர நிர்ணயம் வேணும்னு சொல்லி. ஸோ அது அப்போ நீட் கூடாது என்பதை இருவேறு கட்டங்கள்ல நம்ம எடுத்து சொல்லணும். ஒண்ணு, இந்த தர நிர்ணயம் என்பது உண்மையான தர நிர்ணயமா? இந்த நீட் என்கிற அமைப்பின் மூலமாக உண்மையில் தர நிர்ணயம்னா நடந்ததா அல்லது தரங்கட்ட செயல்கள் நடந்ததா? சமீபத்தில் நடந்த பேப்பர் லீக்ஸ் பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளத்தில் மக்கள் பெயர் வைத்த மாதிரி இந்தியன் பேப்பர் லீக் என்பது அவ்வளவு ஐபிஎல் போல ஒரு பிரபலமாக எல்லா தேர்வுகளிலும் கேள்வித்தாள் தேர்வுக்கு முன்பாக வெளியேறுவது ஒரு வாடிக்கையாகிவிட்டது மோடி ஆட்சியில். அடுத்ததாக எல்லா தேர்வுகளுக்கும் தர நிர்ணய தேர்வு என்று சொல்லிவிட்டு அதற்காக பயிற்சி தரும் நிறுவனங்கள் என்கிற புதிய கொள்ளை நிறுவனங்கள் பெருகிவிட்டன. அவ்வாறு மக்களிடம் பணத்தை அடிக்கக்கூடிய, கொள்ளை அடிக்கக்கூடிய நிறுவனங்கள் தேர்வு நடத்தக்கூடிய இயந்திரத்தை பாழாக்குகின்றன. அவைகள் தான் கேள்வித்தாள் வெளியாவதற்கு ஊழல் மூலமாக காரணமாக அமைகின்றன. எனவே தரம் என்பதே இல்லாமல் போய்விட்ட ஒரு நிரந்தர சூழலாக நீட் மாறிவிட்டது. நீட் விஷயம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தலைமை நீதிபதியுடைய கருத்தோடு மட்டுமல்ல, நாம் எவ்வாறு வாதங்களை எடுத்து வைக்கிறோம் என்பதையும் பொறுத்தது. ஸோ நீட் எந்த அளவிற்கு தவறானது என்பது இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்திய தேசம் அளவிற்கு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தாக அமைந்துவிட்டது. இதில் தமிழ்நாடு தொடக்கத்திலிருந்தே குரல் கொடுத்து கொண்டு வந்தது. இப்போ இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு தன் கருத்துக்களை எவ்வாறு எடுத்து வைக்கும் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. வேறு வேறு தரப்புகளுக்கும் அது அமையும். எனவே இந்த நீட் தேர்வு எப்படி அமையும் என்பது நம்ம முன்னாடி என்ன ஆஸ் அன் அட்வொகேட்டா ஜட்ஜி இப்படிதான் தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்ல, கடந்த ஆட்சியில் இருந்த அழுத்தம் இப்போது இந்த ஆட்சியில இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது நீதிமன்றங்களுக்கு. இல்ல, அழுத்தம் கடந்த ஆட்சியில் இருந்தது என்றாலுமே அது தவறு. அப்படி பார்த்தோம்னா நீதிமன்றம் சரியாக செயல்படவில்லை அப்படின்ற அர்த்தத்துல தான் போய் நிற்கும். அது வேறு வேறு விதங்களில் அமைந்தது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் என்பது ஒரே குரலோடு அல்ல, இது பல காலங்களிலும் இருந்திருக்கிறது. இன்னைக்கு
உயர் நீதிமன்றத்துல கூட பார்த்தீங்கன்னா, ஒரு நீதிபதி குடுக்குற அதே தீர்ப்பை இன்னொருவர் இல்ல நான் மாறுபட்டு தரேன்னு சொல்ற மாரி எல்லாம் இருக்கு. இது மாரி பல தீர்ப்புகள். அதனால தான் அதுக்கப்புறம் 3 நீதிபதி, 5 நீதிபதி அமர்வெல்லாம் வச்சு போறாங்க. கருத்துகள் மாறலாம். நாம சொல்ல வர்றது என்னன்னா, நீட் என்பது எவ்வளவு தவறு என்பதை இன்று ஒட்டுமொத்த இந்தியாவும் தெரிந்து கொண்டு விட்டது. கண்மூடித்தனமாக நீட்டை ஆதரித்தவர்கள் அல்லது ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லக்கூடிய சாதாரண மக்கள் மருத்துவம், பொறியியல் துறை, வழக்கறிஞர் துறை போன்ற துறைகளுக்கு வரக்கூடாது என்று திட்டமிட்டு சில தடைகளை ஏற்படுத்திய கருத்தாளர்கள் இன்று கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறார்கள் என்பதை தான் நம்ம பார்க்க முடியுது. நீட் தேவையில்லை. 1. 2, மாநிலங்கள் அதை முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவிற்கு அது வந்தது என்றால், நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டினுடைய மெடிக்கல் காலேஜ்ல எப்படி அட்மிஷன், அது தமிழ்நாடு மாணவர்கள் படிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மருத்துவத்தில் வேலை செய்கிறாங்க. ஆனால் அவர்களே ஆந்திரா போகணும், கேரளா போகணும், உத்தரப்பிரதேசம் போகணும்னு நினைத்தார்களானால், அந்த மாநிலம் ஒரு சிறப்பு தேர்வு வைத்தால் தேர்ந்து கொள்ளட்டும். அப்போ வச்சுக்கோங்கன்ற தேவை ஏற்படும் பொழுது. இப்போ நீட் வருவதற்கு முன்னால் பள்ளிக்கூட மதிப்பெண்கள் மட்டுமே போதும், நேர்முக தேர்வு தேவையில்லை என்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கருணாநிதி தலைமையான ஆட்சியில் முடிவு செய்தார்கள். அப்பொழுது பல கிராமப்புற மாணவ மாணவிகள் மருத்துவத்துறைக்கு செல்ல வாய்ப்பு ஏற்பட்டது. யாராவது அவர்களால் மருத்துவத்தை படித்து முடிக்கவில்லை அப்படின்னு புள்ளி விவரம் கொடுத்திருக்காங்களா? அல்லது அவர்கள் மருத்துவம் பயின்று மருத்துவர்களான பிறகு மருத்துவ தரம் மருத்துவராக குறைந்து விட்டது அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இப்ப அவர்களால் முடிந்திருக்கிறதில்ல. அவர்களை வச்சு தமிழ்நாடு நடக்குது இல்ல. தமிழ்நாடு மருத்துவமனைகள் செயல்படுது. தமிழ்நாடு தனியார் மருத்துவமனைகள் அவங்க செயல்படுறாங்கன்றது தெரியுது இல்லையா? அவர்கள் எப்படி தரமற்றவர்கள் என்று சொல்ல முடியும்? இந்த 720 கேள்வியை பாஸ் பண்றவங்க மட்டும் தரமானவர்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? அவங்க எப்படிப்பட்ட தரமானவர்கள் என்பது இப்ப நீட் தேர்வில் நடந்த குளறுபடி ஊழல்ல தெரிந்து வந்தது இல்லையா? அப்போ இந்த தர நிர்ணயம் என்பதே ஒரு சனாதன மனுநீதித்தனமான ஒரு மைண்ட் செட். அதுல இருந்து நம்ம வெளியில வரணும். அதிலிருந்து ஜனநாயக இந்தியாவாக நம்ம வெளியில வரணும். நாடாளுமன்றத்துல நீட் குறித்தான விவாதங்கள் எழுப்பணும்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்றாரு. அமளி நடக்குது. அவை மக்களவை ஒரு நாட்களுக்கு முன்பாகவே ஒத்தி வைக்கப்படுது. அதுல மோடி அவர்கள் சொல்றாரு, என்டிஏ கூட்டணியுடைய வெற்றியை மறக்கடிக்க செய்யறாங்க, மழுங்கடிக்க செய்யறாங்க. காங்கிரஸ் 543 தொகுதியில தான் 99 வெற்றி பெற்றிருக்கு. அவங்க என்னமோ 100க்கு 99 பெற்ற மாதிரி அவங்க ஒரு வெற்றி கொண்டாட்டத்துல ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தரப்புல பேசிட்டு இருக்காரு. இந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது காங்கிரஸ் இப்படி எடுத்துக்குவாங்க. ஒரு மாணவன் இப்ப 100 மார்க் எடுக்கிறான். 100க்கு 100 எடுப்போம், 100க்கு 99 எடுக்கிறதுன்னு இருக்கு. ஆனால் குறைந்தபட்ச மதிப்பெண் எடுத்தால் தேர்வில் வெற்றி பெறலாம்னு ஒண்ணு இருக்கு. அந்த குறைந்தபட்ச மதிப்பெண் இல்லாமலேயே தேர்வில் வெற்றி பெற்றதாக மற்ற 2 மாணவர்களுடைய மதிப்பெண்களை வைத்துக் கொண்டு நான் பாஸ்ன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட தேர்வில் அமர்ந்து கொண்டு மோடி இதை பேசலாமா? மோடி என்ன காங்கிரஸ் எப்படிப்பட்ட மாணவர்னா, பரீட்சையில் 35 மார்க் வாங்கினாதான் பாஸ் ஆகலான்னு வச்சா, இல்ல 40 குறைந்தபட்சம்னா, சென்ற முறை 10 மதிப்பெண் தான் வாங்கினார்கள் அப்படின்னா, இந்த முறை 20 மதிப்பெண் வாங்கினதுனால அவங்க சந்தோஷமா இருக்காங்க. நான் முட்டாள் இல்லைன்னு தெரியுது, நான் பரவாயில்ல, நான் பாஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துலனா பாஸ் பண்ணிடுவேன்னு அவங்க மகிழ்ச்சியை கொண்டாடுறாங்க. ஆனா 35 மார்க்கு வாங்கி பாஸ் பண்ண வேண்டிய ஒரு மாணவர் 28 மார்க் வாங்கிட்டு மீதி 7 மார்க்குக்கு மற்ற 2 மாணவர்களுடைய மார்க்கை எடுத்து தனக்கு போட்டுக்கிட்டு ஆட்சி நடத்துறார். இதை என்ன குறைக்கிறீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு குறைவாக தெரியவில்லையா? உங்களுக்கு இது குறைவாக தெரியவில்லையா? இல்ல சிறுபிள்ளைத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இல்ல, நேற்று பாராளுமன்றத்துல மஹுவா மைத்ரா சொல்ற மாதிரி, இது என்டிஏ என்பது நிதிஷ் நாயுடு என் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், அவங்களுடைய ஜனநாயக கூட்டணி தான் இது. நேஷனல் டெமோக்ரஸி இதுல இல்ல, தேசிய அளவிலான எந்த கூட்டும் நீங்க வைத்துக் கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதை விட முக்கியம்னா, ஜூலை 3 வரை நடக்க வேண்டிய ஒரு மக்களவை என்று அறிவிப்பை கொடுத்த ஒரு மக்களவை
ஜூலை 3ஆம் தேதி நீட் குறித்து மக்களின் கருத்துக்களை இந்த அவையில் எடுத்து வைக்க விரும்புகிறோம் என்று எதிர்க்கட்சி தலைவராக திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பிரேரணையை கொண்டு வந்த பொழுது ஜூலை 2ஆம் தேதியே முடித்து வைக்கப்பட்டது என்று சொன்னால் வெற்றி பெற்றவர் தன்மை மாதிரி தெரியவில்லையே. வெற்றி பெற்றவர் இப்படி ஓடி ஒளிய மாட்டாங்க இல்லையா? இப்போ 1 மணி நேரம் ராகுல் காந்தி மக்களவையில் பேசுவதை சகித்து கொண்டு கேட்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இல்லை என்று 2 முறையாக ஆட்சி செய்த மோடி அவர்கள் இப்பொழுது உட்கார வேண்டிய கட்டாயம் எழுந்திருக்கிறது. மீண்டும் என்ன பேசுவாரோ என்னால் சமாளிக்க முடியாது என்று பாராளுமன்றத்தை நடத்த விடாமல் ஒரு நாள் முன்னாடியே முடித்து வைக்கிறார்கள் என்றால் என்டிஏவுடைய வெற்றியை பாராட்டுவது எப்படி? என்டிஏவே பாராட்டாத. நீங்க ஒரு மோடியுடைய பக்தரா இருந்தாலோ பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளர்களாக இருந்தாலுமே இந்த கோல்ட் ஃபீட் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடை நடுங்கித்தனத்தை விரும்ப மாட்டீங்க இல்லையா? ஸோ மோடியுடைய தொடை நடுங்கித்தனம் என்பது வெட்ட வெளிச்சமாகி உள்ளது. இவர்களுடைய வெற்றியை யாரும் மூடி மறைக்கவில்லை, இவர்கள் வெற்றி பெறவில்லை என்பது தெரிய வருகிறது. இதுதான் உண்மை. நன்றி சார். நிறைய அனுபவம் வாய்ந்த நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.